மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது வம்பு வழக்குகள் தீருமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்ச் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா, மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் கும்பராசியில் இருந்து பெயர்ச்சியாகி மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதாவது பங்குனி மாதம் தொடங்குகிறது. மற்றும் அதனை தொடர்ந்து 18ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசியில் இருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கின்றார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதே போல இந்த மாதத்தில் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் பண வரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். உறவினர்கள் வருகையும், அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதே போல குரு பகவானின் அருளால் உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இந்த மாதத்தில் அனுகூலமாக முடியும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் இந்த மாதத்தில் உள்ளது. புதிய முயற்சிகள் அனைத்திலுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்கள் முயற்சிக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இருந்தாலும் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம். அதே போல வீட்டில் உள்ள பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானின் சேர்க்கையால் இந்த மார்ச் மாதத்தில் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். அதே போல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாதத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளும் விலகும். லாபஸ்தானத்தில் சனி பகவான், சூரிய பகவானின் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபட்டால் வெற்றி அடையலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தருவதாக அமையும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதே போல உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மார்ச் மாதத்தின் மத்தியில், அதாவது 15ஆம் தேதி சூரிய பகவான் கும்பராசியில் இருந்து பெயர்ச்சியாகி அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். மனதில் நினைத்த காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும். குடும்ப விவகாரங்களில் கவனத்துடன் இருப்பது இந்த மாதத்தில் ரொம்ப அவசியம். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். உடல் சோர்வுகளும் வரலாம். எனவே இந்த மாதத்தில் சற்று கவனமுடன் இருங்கள். அதனை தொடர்ந்து 18ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசியில் இருந்து பின்னோக்கி சென்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையும். பழைய வீட்டை சீரமைக்க வேண்டி வரும். பெரியோர்களின் ஆலோசனைகளும் உதவியும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குடும்பத்தில் தங்களின் மதிப்பு மரியாதை தானாக உயரும். தற்போது நடைபெறும் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பதால் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பாக வெளிநாடு சென்று வரும் பாக்கியமும் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் தொடர்பான எண்ணம் உண்டாகும். அதில் வெற்றி காண்பீர்கள். இந்த மாதத்தில் குடும்பாதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் உங்கள் ராசியில். இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும்.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். குழந்தைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும். சுக்கிர பகவானின் சாரா பலத்தால் தாய் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் வேலைகளை எல்லாம் லாபமாக்குவார். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய இடம், வாகனம், தொழில் என்னும் உங்கள் கனவு அனைத்தும் இந்த மாதத்தில் நனவாக போகிறது. இதுவரை விலகி சென்ற உறவினர்களும் உங்களை தேடி வருவார்கள். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எந்த முயற்சி மேற்கொண்டும் முடியாமல் இருந்த வேலைகளும் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும். நினைத்த வேலைகள் அனைத்தும் நடக்கும். தடைப்பட்ட வேலைகளில் மீண்டும் ஈடுபட்டு லாபம் காண்பீர்கள். இந்த மாதத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். குரு பகவானின் சஞ்சாரத்தால் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். போட்டியாளர்கள் பலம் இழந்து பின்வாங்கி செல்வார்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேறும். முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் தொடங்குவீர்கள். உங்களுடைய ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் மண்ணை தொட்டாலும் இந்த நேரத்தில் பொன்னாகும். வருமானம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக விலகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தருவதாக அமையும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது. புதிய சொத்து வாங்கும் எண்ணம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் குடும்பத்தின் நிலை பல மடங்கு உயரப் போகிறது. உங்களுக்கு பொன் பொருள் சேரும். இழுபறியாக இருந்த வழக்குகள் வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிலையும் உயரப்போகிறது. விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி இந்த மாதத்தில் நடத்தி கொள்வீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் அரசு வழி வேலைகளில் லாபத்தை உண்டாக்குவார். நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி அனைத்தும் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எடுத்துக்கொண்ட வேலை முடியும். செய்து வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இந்த மாதத்தில் இருப்பார்கள். பண வரவு அதிகரிக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் ஒவ்வொன்றாக விலகப் போகிறது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு இந்த மாதத்தில் உயரப் போகிறது. அதே போல வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உழைப்பாளர்களுக்கும் வருவாய் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.